ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி லெசன் 17ஓட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போது போன வீக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன், cleavage and blastulation, gastrulation, organogenesis, then placenta formation, pregnancy or gestation, parturition or childbirth, lactation. Up to this வந்து நம்ம போன வீக் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, up to this fertilization will be over. Then next we are going to see, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா reproductive health. reproductive healthனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் பீயிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ஹெல்த், well-being, reproductive health as a total well-being in all aspects of reproduction process. அப்போ human health it's very important, that is considered in account அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், ஹவு ஒரு யங் ஒன் வந்து என்ன அளவுக்கு எபிலிட்டி வந்து அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரெகுலேட் ஃபர்டிலிட்டி, எந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, தென் விமனோட எபிலிட்டி எப்படி அவங்க ப்ரெக்னென்சி அண்டர்கோ பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு சைல்டு பர்த் வந்து ஒரு சேஃபாக நடக்குது, தென் அதுக்கப்புறம் சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறம் மதரும் இன்ஃபேண்ட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது தான் நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. தென் இதில் வந்து என்னென்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து செவரல் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு யங் விமனோட ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி, தென் யங் விமனோட சைல்டு ப்ரெக்னன்சி பீரியட், தென் சைல்டு பர்த்க்கு அப்புறம் மதர் அண்ட் இன்ஃபேண்ட் வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் 2 இம்பார்ட்டண்ட் சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராமில் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்னு 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். தென் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இருக்குது, ஃபேமிலி அப்படின்னா என்னது, மதர் அலாங் வித் மதர், சில்ட்ரன், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி சொல்லுவோம். இப்போ ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், தட் இஸ் மதர் அண்ட் சில்ட்ரனோட ஹெல்த் கேர், ஆஃப்டர் பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் மதரோட ஹெல்த்தும் அந்த சைல்டோட ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணுறது அந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தென் இம்யூனைசேஷன் ஆஃப் மதர், இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரன். இப்போது ஆஃப்டர் பர்த்க்கு அப்புறம் ப்ராப்பராக இம்யூனைசேஷன் வேக்சின்ஸ் வந்து ப்ராப்பராக அந்த ஃபீட்டஸ்க்கும் சரி மதருக்கும் சரி, தென் அப்புறம் இந்த இன்ஃபேண்ட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு சைல்டு ஆனதுக்கப்புறமும் ப்ராப்பர் இம்யூனைசேஷன் வேக்சின்ஸ் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம். தென் அடுத்து என்ன அப்படின்னா, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். இப்போது அங்கன்வாடி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்பராக ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாலையும் யார் யார் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இருக்காங்க, ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த மானிட்டரிங் டீம் மூலமாக இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்ருக்கு. நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு த ப்ரெக்னன்சி விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா, சத்து மாவு வந்து அது ப்ராப்பராக வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கும் அந்த 3 இயர் ஓல்டு சில்ட்ரன்ஸ் எந்தெந்த வீட்லையெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுவாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னா, கான்ட்ரசெப்ஷன்ஸ் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் ரிலேட்டிங் டு that is family planning, family control program, that is small family. அதாவது என்ன அப்படின்னா, ஓவர் சில்ட்ரன்னால தட் ஃபேமிலி வில் லீட் டு பாவர்ட்டி,
அப்போது அந்த ஓவர் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியோட பாவர்ட்டி குறைக்கிறதுக்கும் வந்து அளவான குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறதுக்காக இது பண்ணதான் இந்த கான்ட்ராசெப்ஷன்ஸ், ஹெல்த் எஜுகேஷன். ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான் ஹெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கிறத பற்றி சம் எஜுகேஷ்னல் வியூஸ், சம் ஐடியாஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கறது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்மால் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், லிவிங் ஸ்டேட்டஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அதோடைய தேவையான அனைத்தும் கிடைக்கும். இப்போது எஜுகேஷனும் நல்ல ஹெல்த் ஹை லெவல் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். தென் லிவிங் ஸ்டேட்டஸ்க்கும் அவங்களுக்கு வந்து ரிச் ஸ்டேட்டஸாக இருக்க முடியும். தென் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவே வந்து சைல்டு வந்து ஒரு 6 or 7 சைல்டு வந்து ஒரு ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுட்டுக்கு பற்றாக்குறையாக இருக்கும், தென் எஜுகேஷனுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட லைஃப் வந்து பாவர்ட்டி வில் அப்பியர்ஸ். அப்போ வந்து புவர் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்து பீயிங் எ ஸ்மால் ஃபேமிலி இஸ் குட் போத் ஃபார் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ், லிவிங் ஸ்டேட்டஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னா, ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம், தட் இஸ் RCH, இன்டகிரேட்டட் ஆல் சர்வீசஸ். இதில் வந்து எல்லா காமன் சர்வீசஸும் வந்து சேர்ந்ததாக இருக்கக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் விமன்ஸை வந்து டேக் கேர் பண்ணக்கூடியது தான் இந்த ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. எங்கெங்கே எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இருக்காங்களோ அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும், தென் அவங்கள மானிட்டர் பண்ணி ப்ராப்பர் சைல்டு பர்த் வந்து இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸையும் சைல்டு பர்த்தையும் மானிட்டர் பண்ணுறது. அது செகண்ட் வந்து என்ன அப்படின்னா போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ். தென் ஒன்ஸ் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் மதர் அண்ட் ஃபீட்டஸ் வந்து ஹெல்த்தாக இருக்காங்களா, மதர் ஹெல்த்தியாக இருக்காங்களா, சைல்டு ஹெல்த்தாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், எய்தர் த இன்ஃபேண்ட் இஸ் ப்ராப்பர்லி ஃபீட் வித் த மில்க், அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தாய்ப்பால் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறது. தென் ப்ரிவென்ஷன், என்னத்தை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா ரீப்ரடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. தென் அவங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும், ரீப்ரடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது என்ன அப்படின்னா ரீப்ரடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறத பற்றியும் மானிட்டர் பண்ணுறது இந்த ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா a sudden rapid rise in size of the population, பர்டிகுலராக ஹியூமன் பாப்புலேஷன் வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ரப்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா சைல்டு பர்த் மூலமாக ஒரு ஃபேமிலியில் ஒரு சிங்கிள் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாப்புலேஷன் வில் பி நார்மல். இப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 or 6 சில்ட்ரன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது, பாப்புலேஷன் வில் பி டூ ஹை அண்ட் டூ ரைஸ். இது மாதிரி சடன் ரேபிட் ரைஸ் இன் பாப்புலேஷன் தான் நம்ம சொல்லுவோம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனால் என்ன ஆகும் அப்படின்னா பற்றாக்குறை தான் ஏற்படும், உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும், இருப்பிடத்திற்கு பற்றாக்குறை ஏற்படும், தென் அந்த குழந்தைக்கான எஜுகேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்து ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணி ஒரு இவ்வளோ சைல்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுலேயே இந்தியா தான் வந்து நேஷ்னல் வைல்டு ஃபேமிலி
பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத 1952 லான்ச் பண்ணாங்க. எதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபேமிலி சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த நேஷ்னல் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் as a global strategy for all. இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, அதர் கண்ட்ரிஸ் குளோபலாக வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த என்டையர் குளோபில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங்கோட முக்கியத்துவத்தை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போது ஃபேமிலி பிளானிங் பற்றி பார்த்தோம் இல்லையா, அப்போது அடுத்தது வந்து பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் contraceptions, that is best birth control measures. எப்படி வந்து பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது எப்படி வந்து ஒரு ப்ரெக்னன்சி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு சர்டன் டிவைசஸ்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் காமனாக பார்த்தோம் அப்படின்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரியர் மெத்தட், செகண்ட் வந்து ஹார்மோனல் மெத்தட், தேர்ட் வந்து இன்ட்ராயூட்ரியன் டிவைசஸ் IUDSன்னு சொல்லுவோம், தென் ஃபோர்த் வந்து சர்ஜிக்கல் மெத்தட். these are all the 4 மெத்தட்ஸ். இந்த 4 மெத்தட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெக்னன்சி இன் விமென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். இந்த 4 டெக்னிக்ஸை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா பேரியர் மெத்தட் அப்படின்னா ப்ரிவென்டிங் த என்ட்ரி ஆஃப் த ஸ்பெர்ம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆர் பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் காமனாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 டெக்னிக்ஸில் இந்த பேரியர் மெத்தட்ஸில் யூஸிங் 2 types of things for 2 types of things, that is condom and diaphragm யூஸ் பண்ணி எப்படி வந்து அவாய்ட் த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் த டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன் த வெஜைனா. அதாவது ஸ்பெர்ம் வந்து வெஜைனாவில் டெபாசிட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த காண்டம் யூஸ் பண்ணலாம். திட் இஸ் தின் ரப்பர் ஆர் லேட்டெக்ஸ் ஷீட். It protects against sexually, it will protect against sexually transmitted disease, that is STD, syphilis and AIDS. அப்போது இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இல்லாமல் ஹியூமன் பாப்புலேஷன் வந்து சேஃபாக இருக்கலாம். செகண்ட் ஒன் டயஃப்ரம் ஆர் cervical cap. This will fit the vagina. It will act as a cap and fit the vagina and prevents the entry of the sperm. So இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெர்ம்ஸ் வந்து என்டர் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒன்ஸ் the sperms are not enter into the uterus or uterus, what will happen na என்ன ஆகுது அப்படின்னா that is no pregnancy will occur. So இந்த 2 மெத்தட்ஸ் மூலமாக what will happen na pregnancy வந்து அவாய்ட் பண்ணிடலாம். தென் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹார்மோனல் மெத்தட். using pills or tablets. Certain tablets and pills are used for stopping the hormonal changes. இப்போ ஓவுலேஷன் அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸில் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஓவுலேஷன் menstrual cycle பார்த்துருப்போம். This ovulation menstrual cycle there are certain hormones which are responsible for this ovulation. So nama using these pills, that is if suppose they are using the pills or tablets அப்படிங்கும்போது what will happen means it will stop the ovulation, so egg will not be released. So without the release of the egg there will be not fertilization. So அப்போது the egg will not release, egg வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா there will not be a fertilization, அங்கே fertilization நடக்காது. So the pregnancy will be stopped. Then third one intrauterine devices, that is IUDS. When this intrauterine devices வந்து என்ன அப்படின்னா once நம்ம யூட்ரஸில் வந்து it will be a device which will be placed in the uterus. யூட்ரஸில் நம்ம வந்து யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா then it will avoid the pregnancy.
here intrauterine devices வந்து 2 synthetic devices in India 2 synthetic devices வந்து they are using, that is lips loop and copper tip. These two are made up of copper and plastic. Either it is made up of copper இல்லைனா பிளாஸ்டிக்கால் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது வந்து நான் இரிட்டன்ட், இட் வில் நாட் கிரியேட் எனி ஹார்ம் டு த யூட்ரஸ். யூட்ரஸ்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காத மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் பிளாஸ்டிக். தென் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி ரிமைன் ஒன்ஸ் இட் ஃபிக்ஸ்டுனா இட் வில் பி ரிமைன்ஸ் 3 years வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 3 years வந்து யூட்ரஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் சேஃபாக அது இருக்கும். தென் இது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் intrauterine devices மீன்ஸ் இட் வில் prevent the sperm fertility and prevents implantation. That is I told you, implantation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரியம் வாலில் பிளேஸ் ஆகக்கூடிய அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு தான் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைசஸ் வந்து வாட் வில் டூ மீன்ஸ் இது வந்து இம்ப்ளான்ட் ஆகாமல் தடுத்துருது. ஸோ there will be no pregnancy will be noticed. அப்போ pregnancy notice பண்ண முடியாது. Then creates time interval between the pregnancy. இப்போது this intrauterine devices வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, there will be a gap between the pregnancy, first babyக்கும் second babyக்கும் நடுவில் gap create பண்ணுறதுக்காக this devices are commonly used. Then fourth one, it is a surgical method, that is using surgery. Surgery-na there is some ஆப்ரேஷன்ஸ், யூஸிங் ஆப்ரேஷன், பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பேரியர் மெத்தட், ஹார்மோனல் மெத்தட் அண்ட் தென் intrauterine டிவைசஸ். ஆல் தீஸ் 3 இது எல்லாமே என்ன அப்படின்னா டெம்ப்ரவரி பர்த் கண்ட்ரோல். ப்ரெக்னென்ட் ஆகாமல் டெம்ப்ரவரியாக வந்து ஒரு பர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த 3 மெத்தட்ஸும். தென் இப்போ சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்ஸ் 2 பேபி is enough அப்படின்னு சொல்கிறவங்க they go for a surgical method, that is permanent birth control method. இதுக்கப்புறம் கட்டாயம் அவங்களுக்கு பேபி வேண்டாங்கிறவங்க they go for a surgical method. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலுக்கு இஃப் சப்போஸ் மேல் ஆர் கெட்டிங் த சர்ஜரி மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வேசக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ligation of vas deferens. It is cutting of vas deferens so the sperms are not released from the vas deferens. Then ஃபீமேலில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். ligation of fallopian tubule. நான் இம்ப்ளான்டேஷன் அப்பயே சொல்லியிருக்கேன், எக் வந்து ஃபிலோப்பியன் டியூப் வழியாக தான் பாஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி வருது. இப்போ ஃபிலோப்பியன் டியூபை வந்து நம்ம லிகேட் ஆர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் த எக் வில் நாட் பி ஃபர்டிலைஸ்ட் அண்ட் எக் வில் நாட் பி ரிலீஸ்ட் அவுட். ஸோ இட் வில் ப்ரிவென்ட்ஸ் த birth control. It will prevents the pregnancy. அப்போ ப்ரெக்னன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 2 methods, that is vasectomy and tubectomy is done for a permanent birth control method. Up to this வந்து contraceptions will be over. How the birth will be controlled அப்படிங்கிறது முடிஞ்சுது. Then next பார்த்தோம் என்ன அப்படின்னா urinary tract infection, UTI. Urinary tract infection particularly, that is male, when compared to male, females are mostly susceptible to this urinary tract infection. That is women are mostly susceptible to this urinary tract infections because what will happen is the bacteria which is present on ஏதோ ஸ்கின்ல இருந்தாலும் சரி இல்லை ரெக்டம் ஆர் வெஜைனாவில் இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிரியேட் அண்ட் இரிட்டேட்டிங் அண்ட் காஸ் த இன்ஃபெக்ஷன். அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். விச் என்டர்ஸ் த யூரித்ரா. Once it enters the urethra, it creates a bacterial infection in the urethra and causes a problem, that is the urinary tract infection அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்லி இட் இஸ் ஆஃப் 3 types. என்ன அப்படின்னா cystic or bladder infection, then kidney infection, then asymptomatic bacteriuria. இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டிக் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி பிளாடர் அப்படின்னா யூரின் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த பிளாடரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து போய் என்ட்ராயிடும்.
தென் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த பிளடருக்குள்ளார மல்டிப்ளை ஆகி க்ரோ ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம், அந்த பிளாடருக்குள்ளார வீக்கமாகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாடர் வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து சிஸ்டிக் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். மெயினாக வந்து தட் இஸ் 20 to 50 ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய அப் டு 20லேருந்து 50 ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இந்த மாதிரியான சிஸ்டிக் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும். தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா பாக்டீரியா வந்து யூரினரி பிளேடரில் நம்ம சொன்னோம் இல்லையா சிஸ்டிக் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு, இப்போ அந்த யூரினரி பிளேடர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் என்டர் இன்டு த யூரிட்டர் அண்ட் எஃபெக்ட் ஒன் ஆஃப் த கிட்னி. அப்போது யூரிட்டர் வழியாக கிட்னிக்கே போயிட்டு கிட்னியை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிட்னி இன்ஃபெக்ஷன். அப்போ பாக்டீரியா எங்கே இருந்தது யூரினரி பிளாடர்லேருந்து இட் வில் பாஸ் டு த கிட்னி. அப்போது கிட்னிக்கு போய் கிட்னி இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால கிட்னியில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி டேமேஜ் பண்ணுறதுனால வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் பிளட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த கிட்னி. இது வந்து என்ன அப்படின்னா இட் வில் பி அ வெரி சீரியஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் மித்த இந்த சிஸ்டிக் அண்ட் பிளாடர் இன்ஃபெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது திஸ் கிட்னி இன்ஃபெக்ஷன் இஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ரிஸ்க்கானது, சீரியஸ், சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி லீட்ஸ் டு லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னா உயிருக்கே ரொம்ப பாதிப்பாக அமைஞ்சிடும். தென் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா தட் இஸ் இந்த பாக்டீரியா என்ன பண்ணோம் அப்படின்னா யூரினரி பிளேடரில் இருக்கும், ஆனால் வந்து எந்த சிம்டம்ஸுமே இருக்காமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது அதாவது ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா cleanliness is very good for health, either it is a personal cleanliness or something else. That is personal hygiene, that is cleanliness is very important. Hygiene அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் கிளீனஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைஜீன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது கேரிங், நம்மளோட பாடியை நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் சோஷியல் ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை மட்டும் பர்சனல் ஹைஜீன் மட்டும் பண்ணால் போதுமா, சரௌண்டிங் ஹைஜீன் தட் இஸ் கால்ட் அ சோஷியல் ஹைஜீன். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக சொல்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோஷியல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹைஜீன் ஆர் பாடி ஹைஜீன். ஃபஸ்ட்டு டேக்கிங் கேர் ஆஃப் த பாடி. நம்ம பர்சனல் ஹைஜீனில் பாடி ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டேக்கிங் கேர் ஆஃப் ஒன் ஓன் பாடி, நம்மளோட பாடியை க்ளீனாக நீட்டாக ப்ராப்பர் ப்ரஷிங், ப்ராப்பர் பாத்திங், தென் ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாமே ரெகுலராக இருக்கிறது. தென் ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கும்போது ரெகுலர்லி வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டேக்கிங் த ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, தென் ஃபுட்டை வந்து ஹைஜீனாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து வரும். தென் அடுத்து என்ன சானிட்டரி ஹைஜீன் அப்படின்னா யூஸிங் அ ப்ராப்பர் டாய்லெட் with clean water, that is called as sanitary hygiene. Then hygienic environment, this all creates a hygienic environment. இப்போ நம்ம சுத்தமாக இருந்தோம், நம்ம பாடியை சுத்தமாக வச்சுக்கிட்டோம், நம்ம கிளாத்ஸை சுத்தமாக வச்சுக்கிட்டோம், நம்ம ஃபுட்டு ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் ஹேப்பன், அவர் என்வாயன்மெண்ட்டும் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். தென் ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாடி ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஓன் பாடியை டேக்கிங் கேர் ஆஃப் ஓன் பாடி, நீட்னஸ் ஆஃப் ஓன் பாடி தான் பாடி ஹைஜீன் சொல்லுவோம். அதாவது வாஷிங் அண்ட் பாத்திங், ரெகுலர் பாத்திங், ரெகுலர் வாஷிங் த கிளாத்ஸ் கீப்ஸ் யுவர் ஸ்கின் ஃப்ரீ ஃப்ரம் ஜெர்ம்ஸ். அப்போது ரெகுலர் பாத்திங் வில் கீப் த ஸ்கின் ஃப்ரீ ஃப்ரம் ஜெர்ம்ஸ். நீ ரெகுலராக குளிச்ச அப்படின்னா தான் உன் மேலே இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ரெகுலராக வாஷ் பண்ண அப்படின்னா தான் உன் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளீன் ஆகும். தென் ஹேர் ஷுட் பி கீப் க்ளீன், ஹேர் வாஷ், ப்ராப்பர் ஹேர் வாஷ். பாடி வாஷ் இஸ் நாட் இனஃப், ஈவன் ஹேர் ஆல்சோ ஹேவிங் சம் டர்ட்ஸ், ஈவன் முடியும் வந்து அழுக்காகும் இல்லையா. ஸோ வீக்லி நம்ம வந்து ட்வைஸ் வந்து என்ன ஆகும்னா ஹேர் வாஷ்
தட் இஸ் வாஷிங் யுவர் ஹேர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஓகேவா? தென் அடுத்தது மவுத் வாஷ். தட் இஸ் வாரத்தில் ஒரு தடவை பல் விளக்காமல் ரெகுலராக பல் விளக்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன அப்படின்னா ப்ரஷிங், ப்ராப்பர் ப்ரஷிங், இட் க்ளீன் யோர் மவுத், டீத், டங் எக்ஸெட்ரா. அப்போது என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து நம்ம வந்து மவுத் க்ளீனிங் பண்ணணும். தென் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் யோர் மவுத். எதனால் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஜர்ப்ஸ், அதாவது பல் சொத்தை இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வாயை க்ளீனாக வச்சுக்கணும். தென் ரெகுலராக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. அதுவும் இப்போ வந்து கொரோனா பீரியடில் கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷிங் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது ரெகுலராக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமா ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திங்ஸ் டர்ட் ஒரு ஸ்வீப்பிங் பண்ணுறீங்க, ஒரு க்ளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டை வந்து வாஷ் பண்ணணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா பாடி ஹைஜீனில் அவங்க ஓன் பாடி டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஓன் பாடியை தான் பாடி ஹைஜீன் சொல்லுவோம். இது தவிர கிளாத்திங் டவல்ஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா க்ளீனாக நீட்டாக துவைச்சி ரெகுலராக துவைச்சி வாஷ் யுவர் அண்டர் கார்மெண்ட்ஸ் தென் கிளாத்ஸ், ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் வாஷிங். அண்ட் இந்த ப்ராப்பர் வாஷிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சன்லைட்டில் நம்ம வந்து அதை வந்து காய வைக்கணும். காய வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த பேட் ஸ்மெல் இதெல்லாம் போய் நமக்கு ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் நம்ம கிளாத்திங்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளீனாக ஹைஜீனாக வச்சுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாடி ஹைஜீன் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் கம்மிங் டு டாய்லெட் ஹைஜீன் அப்படிங்கும்போது ஐ ஹோப் யூ ஆர் ஆல் வெரி grown up childrens. அப்போ நீங்கள் வந்து என்னது grown up childrens இல்லையா? you know very well about the toilet hygiene. அப்போ என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து காமன் அதாவது என்ன அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸ், அதாவது ஒரு சைல்டாக இருக்கும்போது சின்ன அதாவது ஒரு 1 and 2 year பேபி அப்படிங்கும்போது ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் கைட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸில் இல்லை ஸ்கூல்ஸில் இல்லை வேறு எங்கேயாவது வந்து நம்ம டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலர் ஃப்ளஷிங் ஆஃப் டாய்லெட்ஸ், that is proper using of water and proper washing of your hands and legs. ப்ராப்பராக வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வர்றது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே டாய்லெட்லேருந்து நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளை வந்து பாடியில் அட்டாச் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இது தவிர என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இப்போ எப்படி வந்து டாய்லெட் யூஸிங் வந்து ரெகுலர், ஸோ தட் ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் டாய்லெட் இன் யுவர் ஹோம். நம்ம வந்து இப்போ வீட்டில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் த டாய்லெட்ஸ். தென் அவாய்ட் இந்த பேட் ஸ்மெல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக we have to clean the toilets properly. தென் அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ளஷிங். தென் அந்த யூஸ் பண்ணுற அந்த டோர் நாப்ஸு, டோர்ஸு, தென் ஃப்ளோர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணோம். லைட் ஸ்விட்சஸ், வால்ஸு, க்ளீன்ஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதான் வந்து ஃபர்தர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டாய்லெட்லேருந்து நமக்கு வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டாய்லெட் ஹைஜீனில் வரக்கூடியது. தென் ஹேண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஆஃப்டர் யூஸிங் டாய்லெட் யூ ஹாவ் டு வாஷ் the hands properly with soap or some disinfectants, so it will prevent from diseases. idellame vandu being a grown up children you all know that these are all included in this toilet hygiene. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ருவல் அண்ட் நாப்கின் ஹைஜீன் அப்படிங்கிறது சொல்லலாம். இது பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா விமென்ஸ் ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கிளீனினஸ் அப்படிங்கிறது பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் அப்படிங்கும்போது டியூரிங் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ப்ராப்பர் ஹெல்த் வில் பி டேக்கன் கேர். that is personal hygiene is somewhat important during the menstrual phase. Appo it's very important. So using the sanitary pads and using and disposing of this is very important. Proper disposal of this pad is very important in the menstrual
menstrual hygiene. Then இதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த menstrual cycle அப்போ what will happen means there will be some pain in the stomach due to muscular cramp. This is due to எதனால் இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா due to hormonal release, that is luteinizing hormone, follicle stimulating hormone and ovarian hormone, estrogen, progesterone. இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹார்மோனல் ரிலீஸ்னால தான் these are all the things happening. So taking a healthy food during this menstrual phase is good for health. Then up to this, the personal hygiene, body hygiene, toilet hygiene, menstrual and napkin hygiene வந்து up to this it will be over. Then next நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா napkin hygiene. இதில் வந்து ப்ராப்பர் யூஸிங் ஆஃப் சானிட்டரி பேட்ஸு, then proper disposal of pads, then insemination, either it will be inseminated properly. These are all the things which will be included in the napkin hygiene. That is being a girls and then that is parent and teachers should create the awareness to the children about this menstrual and napkin hygiene. Up to this cleanliness personal hygiene oda இந்த lesson complete ஆகுது. இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரடக்டிவ் ஹெல்த்னால் என்னென்னு பார்த்தோம், என்னென்ன ஃபேமிலி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமனையும் யங் ஃபீட்டஸையும் வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அடுத்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஃபேமிலி பிளானிங். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக என்ன, தென் ஃபேமிலி பிளானிங், ஃபேமிலியை வந்து எப்படி பிளான் பண்ணி ஸ்மால் ஃபேமிலியாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் கான்ட்ரசெப்ஷன்ஸில் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸில் ஒரு ஃபோர் மெத்தட்ஸ் பார்த்தோம். பேரியர் மெத்தட், ஹார்மோனல் மெத்தட், இன்ட்ராயூட்ரியன் டிவைசஸ் அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட் பார்த்தோம். இதில் பேரியர் மெத்தட், ஹார்மோனல் மெத்தட் அண்ட் இன்ட்ராயூட்ரியன் டிவைசஸ் இந்த 3 மெத்தட்ஸும் இட் வில் பி டெம்ப்ரவரி பர்த் கண்ட்ரோல். அதாவது என்ன அப்படின்னா டெம்ப்ரவரியாக வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்லி ஒன் லாஸ்ட் மெத்தட் சர்ஜிக்கல் மெத்தட் தான் வந்து பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் என்னென்ன டிசீஸ்லாம் மெயினாக வருது. அதில் 3 டிசீசஸ் பார்த்தோம். சிஸ்டிசிஸ், bladder infection, then kidney infection, asymptomatic bacteriuria அப்படிங்கிற 3 டிசீசஸ் வந்து நம்ம பார்த்தோம். தென் அடுத்து பர்சனல் ஹைஜீனில் பாடி ஹைஜீன், டாய்லெட் ஹைஜீன், மென்ஸ்ட்ருவல் அண்ட் நாப்கின் ஹைஜீன் இது எல்லாமே பார்த்தாச்சு. அப் டு திஸ் த லெசன் 17 will be over.